சிகரெட் அட்டைகளில் 85% எச்சரிக்கை படங்கள் இடம்பெறச் செய்யும் விவகாரத்தில் பிரதமர் தலையிட வேண்டுமென பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை வேளாண் துறை அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக அரசு தொழில்துறை வளர்ச்சிக்காக போட்ட 45,000 கோடி அளவிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். மேலும் சிகரெட் அட்டைகளில் இடம்பெறும் எச்சரிக்கை படத்தின் அளவை 40%லிருந்து 85%ஆக அதிகரிக்கும் ஆணை ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்ட அவர், இதில் புகையிலை நிறுவனங்களுக்கும் அமைச்சகத்துக்கும் தொடர்பு இருப்பது போன்று சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறினார். மேலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் எனவும், தேவைப்படும் பட்சத்தில் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். புகையிலை முதலாளிகள் அவர்களுக்கும் அமைச்சகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்ற போல் மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக இதில் பிரதமர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இன்னும் 15 நாட்களில் மீண்டும் அந்த ஆணையை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள அத்துணை புகையிலை பொருட்களில் உடனடியாக 85 விழுக்காடு பகுதியில் எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை.